जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்ப நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லயே பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்கிறோம், மாத ராசி பலன்கள் பார்க்கிறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்ப ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மா நடக்கும், ஆணித்தரமா சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு. அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு இந்த ஜூலை மாசத்துல. ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போடுறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி நேயர்களை எப்படி இருக்கு ரிஷபராசிக்கு ஜூலை மாத ராசி பலன்கள்? அதாவது யார் முகமடி அணிஞ்சிருக்கா, யார் நல்லவர்கள், யார் அதாவது நல்லவர்கள் வேஷத்தில் இருக்கும் சில கொடியவர்கள் யார் என்று தெரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. யாரும் உண்மையானவர் என்று தெரிய இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலரை இழப்பீர்கள், சிலரை வெறுப்பீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் ஆயுதம் அவசரம் மற்றும் உங்கள் எதிரி. அவசரமே இருக்கக்கூடாது, அதுதான் உங்கள் முதல் எதிரியாகவே இருக்கும். அவசரம் இல்லாமல் நிதானிச்சு சில விஷயங்களை பண்ணுங்க, வாழ்க்கையில சக்சஸ் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு நான் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்றேன், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடும். வேலை விஷயமா ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு போங்க வேலையில. அதே போல பல மாதங்களாக நின்று இருந்த காரியம் திடீரென நகரத் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை மதிக்காதவர்களை திரும்பவும் உங்களை நல்ல திறமையானவர்கள் என்று ஒப்புக்கொள்ளும் சூழ்நிலைக்கு வருவீர்கள். அந்த மாதிரி இருக்கும். எதிர்பாராத வருமானமும் பழைய பணம் கைக்கு வரலாம். வேலையிடத்தில் உங்கள் பொறுப்புகள் உயர வாய்ப்பு. அதே போல குடும்பத்தில் இருந்த ஒரு மனக்கசப்பு முடிவுக்கு வரலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜூலை மாசத்துல இந்த ரிஷபராசிக்கு கண்டிப்பா நடக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு தொடர்பான நல்ல ஒரு தகவல் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பெயருக்கு மரியாதை அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி, சுப பேச்சுக்கள் தொடங்கும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற வாய்ப்பு. மனதில் இருந்த பயம் மெதுவாக குறைந்து தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவா நிறைய விஷயங்களுக்கு. அதே போல ரிஷபராசிக்கு நெகட்டிவாகவும் என்ன சொல்றதுன்னு, பிடிவாதம் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்காதீர்கள். ஒரு நல்ல விஷயம் வருதா, ஒரு நல்ல வாய்ப்புகள் வருதா, அதை இழந்துராது. தேவையில்லாத வாக்குவாதம் உன் பெயரை
பாதிக்கலாம், உன் பேரை கெடுத்து விட்டு போயிடுவாங்க. தேவையில்லாத வாக்குவாதம், மற்றவர்கள் பிரச்சனைகள் தலையிட வேண்டாம், கை காமிச்சிட்டு போயிடுவான், இவன் தான் இப்படித்தான் இதுதான் அப்படிங்கறத கை காமிச்சிட்டு போயிடும். தேவையா நமக்கு அதுங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அவசர முதலீடு நஷ்டத்தை தரலாம். பழைய நண்பர்கள் ஒருவரால் ஏமாற்றம் ஏற்படலாம். சமூக வலைதளத்தில் எழுதும் வார்த்தைகளில் கவனம். உறவினர்களிடம் பணம் கொடுப்பதில் எச்சரிக்கை. வாகனத்தில் வேகமாக ஓட்டாதீர்கள். சிறிய உடல்நிலை குறை, அலட்சியம் செய்யாதீர்கள். கோபத்தில் பேசும் வார்த்தை உறவை உடைக்கலாம். தேவையில்லாத பொறுமை உங்களை தனிமைப்படுத்தலாம். சில விஷயங்கள் எல்லாம் ஒரு சில விஷயத்துல பேசுற இடத்துல சில இடத்துல சில தலைமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, அதெல்லாம் இருக்கு. நீங்கள் அமைதியாக இருந்தால் சிலர் தோல்வி அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லோரையும் காப்பாற்ற நினைக்காதீர்கள், முதலில் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது. உங்கள் நேரத்தை மதிக்காதவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீர்கள். உங்களை போன் பண்ண பேசலையா, முதலடி கட் ஆஃப் பண்ண தேவையில்லை. உன் ஃபோன் காலுக்கு மரியாதை இல்லையே, தேவையில்லை. சும்மாவே தான் உட்காந்துருப்பான், கேட்டா பிஸியா இருப்பேன்னு சொல்லுவான். பார்த்துக்கோங்க. பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள், மௌனம் காக்க வேண்டிய இடத்தில் மௌனம் காக்காது. இதெல்லாம் சிறப்பு. ஒரு கதவு மூடினால் ஒரு கதவு திறக்கப்படும். ஒரு தாமதம் தோல்வி, அது சரியான நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கும். ஜூலை மாசத்துல கரெக்டா மூவ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இப்படியும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம், கரெக்டா மூவ் பண்ணீங்கன்னா நல்லது. ஜூலை மாதம் உங்கள் முடிவுகளை, உங்களை எதிர்காலத்தை அருமையா கொண்டு போகும். பொறுமையா இருந்தீங்கன்னா கரெக்டா கொண்டு போகும். பண விஷயத்துல கவனமா இருங்க. பொருள் விஷயத்துல யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. யாரையும் அழ வைக்காதீங்க. முக்கியமா தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கவனமா கரெக்டா கொண்டு போங்க. லைஃப்ல சக்சஸ் பண்ணுங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மாதம் யாரை இழக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உன் மதிப்பை யார் உணர்கிறார்கள் என்பது முக்கியம். உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உன்னுடைய சுயமரியாதை, உன்னுடைய இது யார் மதிக்கிறாங்க, யார் வராங்க, யார் போறாங்கன்றது மிக முக்கியம். கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறது, பேச வேண்டிய இடத்துல பேசி முடிவு பண்றது, எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கரெக்டா நீ கொண்டு போட்டா அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும். பொறுமையாக இருங்கள். காலம் உங்கள் பக்கம் திரும்ப தொடங்குகிறது. சொல்றாங்களே, காத்து உன் பக்கம் வீசுதா? ஆமா வீசுது. ஓடமும் ஒரு நாள் தண்ணியில போகும், தண்ணியில ஒரு நாள் ஓடமும் போகும் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். எனக்கு காத்து வீச ஆரம்பிச்சா நல்லா வீசும், என்னால இருக்க முடியும், என்னால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டா சக்சஸ் பண்ணுங்க. பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொல்ல சில துறைகளில் எல்லாம் நிறைய முன்னுக்கு வரீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்றீங்க. ஆனால் தயவு செய்து இப்போ உங்களுக்கு பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுவும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் முக்கியமா சொல்றேன். ரிஷபராசின்னு இல்லை, பொதுவாகவே இப்ப நீங்க ஒரு பொறுப்பான பதவியில இருக்கீங்க, பொறுப்பான ஒரு காவல்துறையிலையோ இல்ல பொறுப்பான இப்ப நிறைய இப்ப காவல்துறையில எல்லாம் இப்பெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க, சிங்க பெண்கள் அது இது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வரும்போது பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். எப்படின்னு, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ரீல்ஸ் எடுக்கிறது, யூனிஃபார்ம் போட்டு ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்கள்ல போடுறது, நீங்க உங்க ஜாலிக்காக அது செய்றீங்க. ஆனா அது மற்றவர்களுக்கு அது என்ன தெரியும், அது தவறான ஒரு செயலாக இருக்கும். அதனால நீங்க ரீல்ஸ் போடுங்க, அதெல்லாம் உங்களுடைய தனி மனித சுதந்திரம். அதெல்லாம் எப்போ நீங்க யூனிஃபார்ம்ல இல்லாத போது இருக்கலாம், இல்ல அது வேற ஏதாவது ஒரு இதுல இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு இதுல இருந்துட்டு நம்ம போடுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய பணியை, அதாவது ஒரு பெண் அப்படின்னு சொன்னா ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுன்னா துணிச்சலான பெண், நல்ல சிங்க பெண்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு துணிச்சலான பெண் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல இதுங்கெல்லாம் ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இந்த வார்த்தையே வரக்கூடாது. அந்த சிங்க பெண் மாதிரி இருக்கணும். பெண்கள் எல்லா துறையிலும் முன்னுக்கு வருவாங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். முன்னுக்கு வர்றதுன்னு எப்படி முன்னுக்கு வரணும், உங்களுடைய கான்ஃபிடென்ட், உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். ரீல்ஸ் வாழ்க்கை கிடையாது. அதை எடுத்து போட்டுட்டு யூனிஃபார்ம்ல போட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதுல பண்ணீங்கன்னு உண்மையிலே நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். எல்லா துறையிலையும் கண்டிப்பா உங்களால ஜொலிக்க முடியும், அப்படியே நட்சத்திரம் மாதிரி உங்களால மின்ன முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. வாழ்க வளமுடன்.